இன்னும் டாப்பில் எடுத்துன்னு போனீங்க. ஆல்ரெடி அவரே டாப்பு, இன்னும் இதை பண்ணி 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 பூஸ்ட் பண்ணி பண்ணி நீங்கள் அவர் இன்னும் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. இது எங்களுக்கு ஒழுங்கு தான் சேர்க்கும். இது எங்களுக்கு சரிவு கிடையாது. நீங்கள் படம் எப்போனா ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு எலெக்ஷன் தான் முக்கியம். ஸோ அதை நோக்கி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த படம் வரலன்றது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் முதலமைச்சர்ன்ற ஒரு டைட்டில் வரும்ல, அந்த டைட்டிலுக்காக வச்சு அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். அந்த டைட்டிலுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். சரி, நீங்கள் பண்ணுறது ஒரு வகை நல்லதாக இருந்தாலும் ப்ரொடியூசர் சைடு அது கஷ்டமாக தான் இருக்குது. பட் வேறு வழி கிடையாது. நீங்கள் ஒருத்தரை பார்த்து இப்படி மறல்றதை நான் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு அரசாங்கத்தையே பயமுறுத்தி வச்சுக்கிறாருன்னா அப்போ அந்த படத்தில் என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்கன்றது யோசிங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக தான் போகுது. சரி, இந்த படம் வெளியே டேட் அறிவிச்சுட்டு வெளியே வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. அதான் இவங்க பிளான் தேர்தலுக்கு முன்னாடி விடக்கூடாதுன்றது தான் மைண்ட் செட்டு. அப்படி விட்டாலும் எவனா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதனால அந்த படத்தை விடக்கூடாது, எப்படியாச்சும் ஹோல்ட் பண்ணி முடைக்கணும். அந்த படம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வரும். பட் என்னன்னா எலெக்ஷன் அப்புறம் தான் வரும்ன்றது ஏன் கணிப்பு. ஏன்னா இப்போ ஜனவரி முடிய போகுது, பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது 2 வாரம் 3 வாரம் இசிப்பாங்க. அப்புறம் மார்ச் மாதம் ரிசல்ட் அந்த தேர்தல் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா படம் எந்த படம் அரசியல் சந்தை எந்த படமும் வராது. அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அப்போ தான் படம் எதனா ஒன்று ஓகே இந்த டேட்டில் உள்ளான்ற மாதிரி வரும். ஓடிடியில் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தேட்டர் தான் வரும். இந்த ஜனநாயகத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறது உலகம் மக்கள் தமிழ் முழுக்க தெரியும். அதை நீங்கள் சீண்டிகிட்டே இருக்கீங்க. விஜயனுக்கு எப்படி ஆதரவு வருதுன்னு மட்டும் இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்ப்பீங்க. சும்மா கூட்டணி கூட்டணி கூட்டணின்றீங்களே, சிங்கிள் மெஜாரிட்டிலாம் விஜய் பார்ப்பாங்க. கூட்டணி எல்லாமே ஜெயிக்கலாம், அவனால முடியும். அதுக்கு மக்கள் சப்போர்ட் என்றைக்குமே இருக்குது. வரவங்க இருக்கலாம், வரவங்கள அன்பாரவணைச்சு அவங்களுக்கான என்னவோ அது கொடுப்போம். பட் ஆனால் கூட்டணி வந்தாலும் சரி வரலாம் சரி என்றைக்குமே விஜயன் சிஎம் தான். இந்த 26 தேர்தல் அன்னைக்கு என்ன மாதிரி தேர்தல் இருக்கும் பிறகு ஜனநாயகமும் ஒரு மைண்ட் செட்டில் தான் வச்சு ஒருத்தனை போயிட்டு இப்படி அழுத்தம் கொடுக்குறேன்னா அது விஜயன் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணுங்க, சிற்பியை செதுக்குனதான் சிலையாகுவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் எவ்வளோக்கு அவர் புஷ் பண்ணுறீங்களோ பூமா இன்னும் வெளியாக தான் வருவாருன்னு. இதுக்காக நான் கவலைப்படல. எங்களுக்கு எலெக்ஷன் அதுதான் முக்கியம். விஜயனா சீமாகணும், அதுதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜனநாயகத்தை மட்டும் முடிக்கலாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் உங்களால் முடியவே முடியாது, சாத்தியமும் கிடையாது. இப்போ தடுக்கிறீங்க.